ஸோ போன வீடியோவில் பர்சன்டேஜை பேப்பர் பென் இல்லாமல் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை, ஒரு சில வேல்யூஸை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ அது என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டான பர்சன்டேஜ் வேல்யூ என்ன, அதாவது பின்னத்திற்கு சமமான சதவீதத்தின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்போ நமக்கு வந்து 3/5 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5இல் 3 பங்கானது, ஒரு எண்ணின் 5இல் 3 பங்கானது, 3/5 ஆஃப் அ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கும் பொழுது நம்ம அது 3/5 பார்த்துட்டு இருக்கிறத விட 3/5 ஈக்குவலண்ட், இந்த ஃப்ராக்ஷனோட ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 60%, சரிங்களா? இப்போ கொஸ்டின் இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3/5 ஆஃப் அ நம்பர் இஸ் ஒரு 300 கொடுத்துட்றாங்க. வாட் இஸ் தி 30% வேல்யூ ஆஃப் த நம்பர்னு கேட்குறாங்க. இல்லாட்டி தமிழில் சொல்லணும்னா 5இல் 3 பங்கானது, அதாவது ஒரு எண்ணின் 5இல் 3 பங்கானது 300 அப்படின்னா அந்த எண்ணின் 30% மதிப்பு என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு, சரிங்களா? இதை நம்ம பேப்பர் பேனா எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பக்கத்தில் கொஞ்சம் எழுதிட்டு இருக்கிறவங்க, நம்ம மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் போட்டு முடிச்சுட்டு 3ஆவது சம் போயிருப்பாங்க. நம்ம இன்னும் முதல் சம்லேயே கொண்டிருப்போம். ஸோ 3/5 ஆஃப் அ நம்பர் இஸ் 300ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன மீன் பண்ணுறாங்க? 60% ஆஃப் அ நம்பர் இஸ் 300ன்னு கொடுத்துருக்கான், சரியா? அப்போ கேள்வி என்னவா இருக்கு? 30% ஆஃப் அ நம்பர் என்னன்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும்? 300ல் பாதி 150, 60%ல் பாதி தான் 30%, சரிங்களா? ஸோ அது 150 ஈஸியாக டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை எடுத்து பேப்பர் பேனா எடுத்துல நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நமக்கு தேவைப்படுற இன்னொரு முக்கியமான டூல் என்னன்னா, இந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவலன்ஸோட பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும், மனப்பாடம் பண்ணணும், வேற வழியே கிடையாது. இது போட்டி தேர்வு. நம்ம எவ்வளவு வேகமாக ஓடுறோம் அப்படிங்கிறத விட நம்ம காம்படிட்டர், போட்டியாளரை விட வேகமாக ஓடுறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம், சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ வேல்யூஸ் பார்ப்போம். ஸோ ஃப்ராக்ஷன், அதாவது ரெசிப்ரோக்கல் இருக்கலாம். 1ஓட ரெசிப்ரோக்கல் தலைகீழ் விகிதம் என்ன? 1/1ன்னு சொல்லுவோம். அதோட பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்ன? 100%. 1/1 எப்படி கால்குலேட் பண்ணோம்? இன்டூ 100 போட்டிங்கன்னா வந்துடும். ஒரு விஷயத்துக்கு பர்சன்டேஜ் உள்ளே கொண்டு வரணும்னா, இந்த 1க்கு பர்சன்டேஜ் கொண்டு வரணும்னா இன்டூ 100 போட்டிங்கன்னா போதும், சரியா? நம்ம கிளாஸில் என்ன பண்ணாங்க? 25க்கு 20 வாங்கியிருப்போம். எப்படி அதை பர்சன்டேஜாக மாற்றினாங்க? இன்டூ 100 போட்டிங்கன்னா உள்ள பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன், சரியா? ஸோ 1/1ஓட பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100%. 1/2ஓட பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 50%. 1/2 50%, பாதி, ஓகேவா? சிம்பிள், சரியா? 1/3ஓட பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்ன? கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறனால நான் எழுதுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது தேவைப்படலாம், அல்லது தெரிந்தும் இருக்கலாம். 1/3னா 33.33% அப்படிங்கிறது. அடுத்தது 1/4ஓட பர்சன்டேஜ் ஈக்குவலண்ட் என்ன? கால்வாசி 25%. அதே மாதிரி 1/5ஓடது 20%, கம்மியாயிட்டே வரும், ஓகேவா? அடுத்து என்னன்னு பாருங்க, 1/6. ஸோ இந்த 5 வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர ஒரு சில விஷயங்களை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், சரியா? அடுத்தது 1/6. 1/6ஓட வேல்யூ எப்படி நம்ம ஞாபகத்தில் ஈஸியாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/3லேருந்து 1/6 எப்படி வரும்? 1/3ல் பாதி தான் 1/6. பாருங்களேன், 1/3 இருக்கும், இதில் பாதி போடுங்க. பாதியில் என்ன பண்ணணும்? 1/2 இல்லையா? பை 2 போடுவோம் இல்லையா? இங்கே பை இன்டூ 1/2 போட்டாலும் சரி, இல்லாட்டி 1/3 இருக்கு, அதில் பாதி போட்டாலும் சரி, 1/6 உங்களுக்கு வந்துடும். ஸோ 1/3ஓட வேல்யூ 33.33 இருந்துச்சு அப்படின்னா 1/6 அதில் பாதி என்னவா இருக்கும்? 33.33ல் பாதி 16.67%, சரிங்களா? ஸோ அடுத்தது 1/7. இதோட வேல்யூ இந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸில் வரும்போது நம்ம கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, சரியா? ஸோ 1/7க்கு 14.28% வரும். ஈஸியான நம்பர் தான். 7, அடுத்த மல்டிபிள் 14, இதை இன்டூ 2 பண்ணிங்கன்னா 28. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாயிட்டே வரும்.
16.67 அப்புறம் 1/7 போடும்போது 16.7 வந்துடாது, 17 தாண்டாது, அதுக்கு கீழே தான் வரும். சரியா? ஸோ 1/8 1/8 என்னவா இருக்கும்? 1/8 எப்படி வந்துச்சு? 1/4 இருக்கு இல்லைங்களா, அதுல பாதி. ஸோ 25% பாதிங்கிறது 12.5%. அடுத்தது 1/9, இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. சரிங்களா? 11.11%. சரிங்களா? ஸோ 1/10 வேல்யூ 10%, கம்மி ஆகிட்டே போகுது பாருங்களேன், இது இப்படி தான் போகும். சரியா? ஸோ அடுத்தது 1/11. ஸோ 1/11 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது? 1/9க்கு என்ன வந்துச்சு? 11.11 வந்துச்சு இல்லையா? அடுத்தது 1/11 அப்படிங்கும் பொழுது 9.09%. ஸோ 1/9னா 11 வரும், 1/11னா 9ல் வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 டிஜிட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இல்லாட்டி இங்கே 9.9 போட்டுறாதீங்க. ஸோ 1/12 எப்படி வரும்? 1/6, அதில் பாதி. சரிங்களா? 16.67 பாதிங்கிறது என்ன? 16ல் பாதி 8, 6/7 66. சரிங்களா? ஸோ 8.33% தான் 1/12. 1/13 அப்படிங்கிறது 7.69%. எப்படி? இது பிரைம் நம்பர், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. 7 8 கீழே தான் வரணும், அதனால ஒரு 7 வச்சுக்கோங்க. இந்த 13ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 169 இல்லையா, அதனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த 69 1 இல்லாமல் இந்த 69 மட்டும் வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஞாபகத்தில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் 1/14? 1/14 அப்படிங்கிறது 1/7ஓட பாதி. 14ல் பாதி 7, 28ல் பாதி 14. ஸோ 7.14%. 1/15 என்ன? 5ல் 3ல் ஒரு பங்கு, அந்த மாதிரி இதை சொல்லலாமா? by3 போட்டிங்கன்னா கிடச்சிரும் இல்லையா? ஸோ 1/5 எனக்கு 20% ஞாபகத்தில் இருக்கும். ஸோ 20ல் by3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அது எவ்வளோ வரும்னு பாருங்க, 6.67% இந்த மாதிரி வரும். அடுத்தது 1/16, ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் போடுறேன். சரிங்களா? 1/16 என்ன வருது? இது எப்படி கிடைக்குது? இதில் பாதி, 1/8ல் பாதி 6.25%. அடுத்தது 1/17, எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. 1/18 1/9ல் பாதி வரணும். சரிங்களா? 11.11ல் பாதி வரணும், அது ஒரு 5.6% அந்த மாதிரி எதுவும் வரும். எக்ஸாக்டாக என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. 1/19 எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, மேபி 5.26 or 24 வரலாம். சரிங்களா? 1/20 5%. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 to 20 வரைக்காவது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாக கால்குலேட் பண்ணுங்க. இதை அப்படியே காப்பி அடிச்சோ இல்லை நெட்லேயோ யூடியூப்லேயோ பார்த்துட்டு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்தோலாம் வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்களாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மோஸ்ட்லி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் நீங்கள் ஒரு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது சும்மா டம்மி தான். சரிங்களா? பட் ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம 24 hours இருக்குது. சரிங்களா? ரொம்ப பிஸியாலாம் கிடையாது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ இது ஒர்த்து தான். சரிங்களா? ஸோ ஒரு 10 to 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டேபிளை நீங்களாக ஒரு வாட்டி ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள். ஓகேங்களா? நாளைக்கு 3/4 கேட்டாங்கன்னா நமக்கு 1/4 25% ஞாபகத்தில் இருந்ததுன்னா அது 3 என்ன வரும்? 3/4 போது இன்டூ 3 போட்டு 75% அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஒருவேளை 5ல் 2 பாகத்தின் மதிப்பு ஒரு 150 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 5ல் 1 பங்கு என்னதுங்க? 1/5 20% தெரியும். அப்போ 2/5 பார்த்தாலே 40% தெரியணும். அதாவது நியூமரேட்டர் தொகுதியை விட்டுட்டு 1/5னா நமக்கு 20%, அப்போ நமக்கு 2/5னா 40, 3/5னா 4/5னா 80ங்கிற ஒரு கால்குலேஷன் இம்மீடியட்டாக வரணும். அதுக்காக தான் நம்ம இதை தயார் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த டேபிள், அதாவது ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதை மெமரைஸ் பண்ணிக்கிங்க. ஒரு வாட்டி நீங்களாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காம்படிட்டரை விட ஒரு ஸ்டெப் மேலே போகணுன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் மெமரைஸ் திஸ். தேங்க்யூ.